ஸோ கைஸ், வெல்கம் டு டிசிஆர் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீக்லி ஃபோர்காஸ்ட் ஃப்ரம் 12th January. அதிலேருந்து மார்க்கெட் வந்து 1 வீக் 17th January வரைக்கும். ஓகே, 12லேருந்து 17 வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நியூஸ்லேருந்து பார்த்தோன்னா மண்டே எந்த ஒரு நியூஸுமே கிடையாது. டியூஸ்டே வி காட் கோர் சிபிஐ இருக்குது, நைஸ் ஒன். அதுக்கடுத்து வெட்னஸ்டேயும் நம்மளுக்கு வந்து வால்யூம் இருக்குது, தேர்ஸ்டே வால்யூம் இருக்குது. ஸோ 3 கண்டினியூஸ் டேஸ் ஆஃப் வால்யூம் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ மண்டே வந்து மோர் லைக்லி ஒரு கன்சல்டேஷன் தான். ஏன்னா அடுத்த நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு நியூஸ் இருக்கும்போது மண்டேயில் வந்து எதுவும் பண்ணி உங்களுக்கு யூஸ் வராது. ஸோ மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப கன்சால்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்ல ஒரு விஷயம் தான், பிகாஸ் கன்சால்டேஷன் அப்போ நம்மளுக்கு ஒரு சில ட்ரேட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் டியூஸ்டே நியூஸஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுப்போம். ஸோ அதில் இப்போது நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து டிஎக்ஸ்ஐ வந்து ஆஃப்டர் நியூஸ் என்ன தான் டாலருக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஒரு சில அதுக்கு வேறு ஒரு நியூஸஸ் இருந்துச்சு கூட, அது வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக தான் இருந்துச்சு டாலர்ஸ்க்கு. ஸோ நான் எம்ப்ளாய்மெண்ட் என்எஃப்பி வந்து இது வந்து டாலருக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்துச்சு. பட் மீதி இருக்க நியூஸ் ஓரளவுக்கு டாலருக்கு சாதகமாக வந்ததுனால டாலர் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கோல்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கோல்டில் வந்து இது ஆக்சுவலி ஒரு செட்டப் மாதிரி இது பண்ணி இருந்துச்சு. ஸோ காமிக்கிறேன். இது ஆல் டைம் ஹைக்கு சும்மா போட்டு வச்சுருக்கேன். பட் இது நீங்கள் செட்டப் அப்படின்னு எடுத்துக்கூடாது, பிகாஸ் கோல்டு வந்து நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ரீடெஸ்ட் பேஸ்ட் கைண்ட் ஆஃப் செட்டப்பு. ஸோ 15 மினிட்லேயும் 30 மினிட்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த செட்டப் எப்படி எடுத்துடணும் இல்லை எப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்கே ஆல் டைம் ஹைஸ் இருக்குது. ஓகே, 4 ஹவர்ஸில் ஆல் டைம் ஹைஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லெவலில் வந்து இப்போதைக்கு விட்டுறலாம். ஸோ இந்த லெவல் தான் ஆல் டைம் ஹைஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஆல் டைம் ஹைஸ் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு மார்க்கெட் போகிறக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். பிகாஸ் ஆல் டைம் ஹைஸ் வந்தாலே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ட்ரெண்டு வந்து மேலேயே நம்ம வந்து பார்த்து செல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது பெட்டர். பட் ஆனாலும் எனக்கு வந்து செல் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டாப் இருக்குது. ஸோ இது வந்து இட் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி 1 தான். ஓகேங்களா? ஸோ ஹை ப்ராபபிலிட்டி 1 தான். ஸோ இதில் எப்படி செல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ரீஜனுக்கு வந்து இப்படி ஒரு ரெட் கேண்டில், ஓகேங்களா? இந்த ரீஜனில் வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் ப்ரைஸ் வந்து வச்சுது அப்படின்னா, ஓகே, இந்த இடத்துல அது வந்து டோஜியாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு என்கல்ஃபிங்காக இருக்கலாம், இன்வெர்டர் ஹேமராக இருக்கலாம், எந்த மாதிரி கேண்டிலாக இருந்தாலும் இருக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் வச்சதுன்னா நம்ம அந்த கேண்டில்லேருந்து செல் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் வந்து 15 பிப்ஸ் கொஞ்சம் ஹையாகவே வைங்க. இந்த லெவலுக்கு மேலே தான் வைக்கணும். ஏன்னா உங்கள் என்ட்ரி கொஞ்சம் ஏர்லியாக இருந்துச்சுன்னா இந்த லெவலை ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, மேக்ஸிமம். ஓகே, பட் நீங்கள் வந்து 1:2 1:3 ட்ரேட் எடுத்து முடிச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட் செட்டப். ஸோ ப்ரைஸ் வருது, ஃபார்ம் ஆகுது, இங்கே வந்துட்டு ஒரு செல். பட் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், ஒரு ரெட் கேண்டில் கண்டிப்பாக இருக்கணும் இந்த ட்ரேடுக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க ட்ரேட். ஓகேங்களா? இந்த ட்ரேடு வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட். இதோட எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ், வால்யூம், ஆர்எஸ்ஐ, இது எல்லாமே வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஏன் இது வந்து எனக்கு இப்போ வந்து இது ஒரு நல்ல ட்ரேடாக படுது. ஏன்னா ஒரு பேசிக் இதுவாக கொடுக்கணும் அப்படின்னா, ஆர்எஸ்ஐயில் டைவர்ஜென்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, வால்யூம்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வால்யூம் எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ இங்கே வால்யூம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வீக்லி ஃபோர்காஸ்ட்குள்ளே நான் இனிஷியலாக இது கோல்டுக்குன்னு இந்த வீடியோ வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்ப்போம். ஸோ வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வால்யூம், ஸோ ஒரு என்ட்ரியை எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு காமிக்கேன். ஓகே, நான் வந்து
யூரோ யூஎஸ்டியில் ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன். அதில் உங்களுக்கு வால்யூம் எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு உங்களுக்கு வரேன் யூரோ இல்லை ஜிபிபியில். ஸோ இங்கே இருக்க எக்ஸாம்பிள் இந்த என்ட்ரியில் நான் இங்கே சொல்கிற அதே செட்டப் தான் அங்கேயும் இருக்குது. ஓகேங்களா, வேறு எதுவுமே கிடையாது. இங்கே என்ன செட்டப் சொல்கிறேன்னா அதே தான் அங்கேயும் இருக்குது. பட் இந்த செட்டப்பை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த ஜோனுக்கு வந்திருக்கு, அதுக்கடுத்து இந்த ஜோனை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பேட்டர்ன். ஓகே, இங்கேருந்து வந்திருக்கு, ப்ரைஸ் இங்கே வந்திருக்கு. ஓகே ஓகே இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஒரு க்ரீன் கேண்டில் நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஏன்னா அங்கே நம்ம ரெட் கேண்டில், இங்கே ஒரு க்ரீன் கேண்டில், ஏதோ ஒரு க்ரீன் கேண்டில் பார்க்குறோம். பார்த்தாச்சு, என்ட்ரிஸ் வச்சாச்சு. பட் என்ட்ரிஸுக்கு முன்னாடி இருக்க கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனாக நீங்கள் பார்க்கலாது வால்யூமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு RSI விட்ருங்க, வால்யூம் பார்ப்போம். ஸோ வால்யூம் கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கேண்டிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்ஷன் பி, இந்த கேண்டிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க வால்யூம் பாருங்கள். ஓகே, இந்த கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க வால்யூம் ஒரு ரெட் கேண்டில் தான். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் செல்லர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. ஓகே, செல்லர்ஸோட வால்யூம் என்ன ஆகுது, குறையுது. செல்லர்ஸோட வால்யூம் குறையுது. அதுக்கடுத்து பையர்ஸோட வால்யூம் வந்து இங்கே ஏறிச்சு. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு வந்து வால்யூம் கன்ஃபர்மேஷன் ஒரு அமேசிங்கான கன்ஃபர்மேஷனாக வந்து அமைஞ்சது. அப்போவே நம்ம என்ட்ரி போடலாம், ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி. பட் அதுவும் இல்லாமல் இப்போ RSI பார்த்திங்கன்னா ப்ரைஸ் என்ன தான் இங்கேருந்து கீழே மேலே வந்துட்டு இருந்தாலும் RSIயோட மொமெண்டம் பார்த்திங்கன்னா ஒரு டைவர்ஜென்ஸ் பேஸ்லேயே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ரைஸ் வந்து டைவர்ஜென்ஸில் தான் இருந்துச்சு RSIலேயும். ஸோ RSI கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அது கூடயே நம்மளுக்கு வால்யூம் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு, ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம், முடிஞ்சது, ஈஸி. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு செட்டப் தான் ஆக்சுவலி இங்கேயும் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இது ஒரு லெவலுக்கு மேலே ப்ரைஸ் போகல. நியூயார்க்கு லண்டன் ஓப்பனும் வந்துச்சு, கொஞ்சம் இதாச்சு. ஓகே, இதே செட்டப் தான் இப்போ நம்ம கோல்ட்லேயும் சொல்கிறது. கோல்டில் அதே செட்டப் ஃபார்ம் ஆகிருக்கு இங்கே. பட் என்ன ஒரு ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன தான் இங்கே வந்து ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் சரி, ஏன்னா இங்கேருந்து இப்போது நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி ப்ரைஸ் இப்படி வருது, எல்லாமே வால்யூமும் சூப்பராக இருக்குதுன்னு நினச்சாலுமே ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல் டைம் ஹைஸில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது செல் என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும். ஓகே, செல் என்ட்ரிஸ் வந்து ஒரு ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும். செல் என்ட்ரிஸ் வந்து லோ ப்ராபபிலிட்டியாக தான் இருக்கும். ஓகே, எவ்வளோ கன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலும் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு A+ செட்டப்பாக இருந்தாலுமே, ஓகே, A+ செட்டப்பாக இருந்தாலுமே ஆல் டைம் ஹைஸில் கஷ்டமாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு ரிஸ்க்கு நான் எடுக்கிறேன், நான் வந்து இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் ட்ரேடுன்னு தான் சொல்லுவேன். ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. ஓகே, நான் எனக்கு கவலை இல்லை, நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரிஸ்க் எடுக்கலாம். சப்போஸ் எனக்கு ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த செட்டப்பில் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல எத்தனை ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா அந்த மூவ் விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுட்டு இந்த இடத்துக்கு வரும் ப்ரைஸு திருப்பி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா என்ட்ரிஸை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒரு நல்ல செட்டப்பாக இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு க்ரீன் கேண்டில் வரணும் இந்த இடத்துல. ஓகே, வந்துச்சுன்னா இந்த செட்டப் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் பிரேக் ஆகாமல் இங்கே போய் திருப்பி இங்கே வந்து ஒரு செட்டப் கொடுக்கும். ஓகே, இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் திருப்பி. ஸோ அதையுமே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 3 செட்டப்ஸ் இப்போது வேலிடாக இருக்குது. இது 3மே உங்களோட ரிஸ்க் பேஸஸை பொறுத்து தான் ட்ரேட் பண்ணணும். ரிஸ்க்கு தவிர நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஒரு லாஸ், இந்த இடத்துல ஒரு லாஸ் வந்துச்சுன்னா லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது இட்ஸ் மச் பெட்டர் தேன் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ நான் இது யூரோவும் சொல்லிடுறேன், மற்ற பேர்ஸ் வந்து நான் பார்க்குறேன். ஸோ யூரோ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. 4 ஹவர்லேயும் நல்ல ஒரு சப்போர்ட், 15 மினிட்லேயும் நல்ல ஒரு சப்போர்ட், எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. பட் பேர் வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் சூப்பர் குட் டு ட்ரேட் அட் த மூமெண்ட். ஏன்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒன்று இருக்குது, இன்னொன்று கன்சால்டேஷனில் இருந்தாலும் லெவல்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு லெவல் மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா,
ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து எப்படி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது, இந்த லெவல் ஒரு நல்ல லெவல் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிற மாதிரி லெவலாக வரல. பட் நம்ம பார்ப்போம் ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு, இந்த லெவலுக்கு சப்போஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இல்லை தான். ஓகே, ப்ரைஸ் இது வந்து ஒரு நாட் வெரி ஹை ப்ராபிலிட்டின்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கான ஒரு நல்ல ப்ராபிலிட்டி செட்டப் தான். சப்போஸ் இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்து ஓகே ப்ரைஸ் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த செட்டப்பை இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்து லைட்டாக ஒரு மூமெண்ட் கொடுத்து இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு, ஓகே, இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஹையை இங்கே வைக்குது. ஓகே, நல்ல ஒரு ஹைக்கு போகுது. திருப்பி ப்ரைஸ் இங்கே வரும்போது ஒரு என்ட்ரி நீங்கள் எடுக்கலாம். ஓகே, பட் இந்த என்ட்ரி நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ, ஓகே, ஆர்எஸ்ஐ வந்து லெஸ் தேன் 30 இருக்கணும். ஓகே, அண்ட் இந்த சைடு வந்து ஆர்எஸ்ஐ வந்து கிரேட்டர் தேன் 30 இருக்கணும். ஓகே, இந்த ஒரு ரூலை வந்து நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கரண்ட் செட்டப்பில் ஆர்எஸ்ஐ வந்து லெஸ் தேன் 30 இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி ஆக்குறதுக்காக சொல்கிறேன். ஓகே, கரண்ட் செட்டப் இந்த செட்டப்புக்கு இங்கே நேராக பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த செட்டப்புக்கு இங்கே நேராக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து லெஸ் தேன் 30 எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது, ஓகே, இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது ஆர்எஸ்ஐ இந்த இடத்துல ஒரு 30 கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே இப்படி வந்து இப்படி போச்சு. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேடை ஈஸியாக எடுக்கலாம். இந்த ட்ரேடை எடுத்து நிறைய ப்ராஃபிட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைட் வந்து அதை பொறுத்து வந்துடும். ஓகே, இதை வச்சு இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்து ஒரு இது பண்ணலாம் யூரோவில். ஸோ கோல்டுக்கும் யூரோக்கும் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தான் சொல்லலாம். பட் அதுக்கு வந்து வி நீட் சப்போர்ட். ஸோ ஓரளவுக்கு வீடியோஸ் ரீச் ஆகும்போது டெய்லி ஃபோர்காஸ்ட் வந்து ஷார்ட் அண்ட் குயிக்காக நிறைய இதில் சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு என்னால் கோல்டு அண்ட் யூரோ யூஎஸ்டி மட்டும் தான் சொல்ல முடியுது. ஸோ கோல்டில் 3 செட்டப் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீக்குக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், பட் இது வந்து இந்த வீக்குள்ளேயே முடிஞ்சிடும் மேக்ஸிமம். ஒரு 2 to 3 டேஸ்லேயே இந்த செட்டப்ஸ் வந்து வந்துடலாம். ஓகே, ஸோ நியூஸ் அப்போ இந்த மாதிரி செட்டப்ஸை தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரேட் டியூரிங் நியூஸ். ஓகே, அது வந்து பெரிய டிஸ்க்ளைமர். நான் நியூஸ் அப்போ ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, நியூஸ் அப்போ ப்ளீஸ் இந்த செட்டப்ஸ் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் முன்னாடி வருது இல்லை எனக்கு வந்து அந்த ஒரு சில டைமில் வருது, அப்போது நான் இந்த செட்டப் எடுத்துகிட்டு நியூஸ் அப்போது ரியாக்ஷனை பொறுத்து, உங்கள் ஸ்டாப்ஸோட கரண்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குன்னா ரியாக்ஷன் பேஸ்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம், இல்லை எனக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகிருந்தாலும் ஆகிக்கலாம். ஓகே, தட் இஸ் யோர் டெசிஷன். ஸோ அதை பொறுத்து தான் செட்டப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒரு செட்டப், இங்கே ஒரு செட்டப், இதை தாண்டினா ஒரு செட்டப், 3 செட்டப். அண்ட் யூரோ யூஎஸ்டியில் இந்த இடத்துல ஒரு செட்டப் கொடுத்துருக்கு. அதாவது இது வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். இப்படி நடந்துச்சுன்னா ப்ரைஸ் இதை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போய்ட்டு திருப்பி வந்துச்சுன்னா இது ஒரு ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். பட் இது வந்து இப்போது யூரோ யூஎஸ்டி ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் இருக்குது இன்னுமே. ஸோ இதுவுமே ஃபெயில் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகே, ஸோ யூரோ யூஎஸ்டி ஒரு ஃபைனல் செட்டப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லியிருக்க ட்ரேடில் யூரோ யூஎஸ்டி வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி, மோர் கன்ஃபர்மேஷன்ஸ் தேவை. அதே எக்ஸ்ஏயு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேரிஷுக்கு வந்து லோ ப்ராபபிலிட்டியாகவும் புல்லிஷுக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு சொல்லியிருக்க செட்டப்ஸ். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த செட்டப்ஸ் முடிஞ்சக்கப்புறம் வீடியோ போடுறேன்.
இல்லைனா இந்த வீக்கெண்டில் வீடியோ போடுறேன். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்க வீடியோவை. ஸோ என்னென்ன பேர்ஸ் வேணும், நான் இந்த பேர்ஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பேர்ஸையும் நம்ம வீடியோவில் போடுவோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.